ரிஷப ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்றதை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து வேலையே இல்லை. அதே மாதிரி பண கஷ்டம், மன கஷ்டம், எல்லா வித கஷ்டத்தையும் நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து லாஸஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சனி பகவான் வந்து 10ஆம் வீடை விட்டு 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வராரு. ஸோ இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகளும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து இந்த பண கஷ்டம், கடன் தொல்லை அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக தீர்ந்துருன்னு சொல்லலாம். இந்த சனிப்பெயர்ச்சி வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம், அதாவது பிப்ரவரி 2028 வரைக்கும் இந்த காலத்துக்கட்டத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து கடன் தொல்லையிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் வந்து வெளியில் வந்துடுவீங்க. ஸோ முதல் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து தேக ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லாமே வந்து ஹெல்த்தில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி, கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வந்து சர்ஜரி போகணுங்கிற லெவலுக்கு இருந்தால் கூட அதை விட்டு நீங்கள் வெளில வந்து நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் கிடச்சிடும். நீங்களே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நமக்கு வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடும். அதுக்கு அடுத்தது வந்து பண விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து வேலை நல்லா கிடச்சிட்டாலே உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக விட்டு வெளில வந்துடுவீங்க. கடன் தொல்லையிலிருந்து முற்றிலுமாக வெளில வரும்போது அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், அதாவது வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேர் வந்து ரிஷப ராசியில் வந்து பிரேக்கப் ஃபேஸே போயிருப்பாங்க. ஸோ பிரேக்கப் ஃபேஸை விட்டு வெளியில் வந்து ஒரு நல்லது ஒரு மேட்சை பார்த்து அடுத்து மேரேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்கும். காதலர்களுக்கும் இது வந்து ஒரு பொன்னான காலகட்டம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து மணியை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கடைசியாக இருந்த கிரக பயிற்சிகள் வந்து சரியில்லாதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மணி லாஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை விட்டும் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. ஆக மொத்தத்தில் அவரவர் வயதிற்கு ஏற்றார் போல் அனைத்து சௌபாக்கியலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு சனிப்பயிற்சியாக ரிஷப ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம்.